11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அதிகாரம் இருப்போம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்போது இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை, குரு பகவான் பார்வை பெறக்கூடிய இடம் என்று சொல்வது தைரிய வீரியத்தனத்தை பார்ப்பார். அப்போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எப்படி வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து குரு பெயர்ச்சி நடந்ததுலேருந்து குரு பகவான் எங்கே இருப்பார், லாபஸ்தானத்திலையும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அதிகாரம் இருப்போம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அப்போது இந்த ஜாதகருடைய தன்மை பிரகாரம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை, குரு பகவான் பார்வை பெறக்கூடிய இடம் என்று சொல்வது தைரிய வீரியத்தனத்தை பார்ப்பார். அப்போது கடகராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியம் பாக்கியம் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வருமான ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் இடத்துல, அதாவது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது அங்கே குரு பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் எல்லாமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் அவர்களுக்கு ஒரு யோகமான மாதமாகும். குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு மாதம், அற்புதமான மாதம், குரு சுக்கிர சேர்க்கை. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணத்துக்காக பெண் தேடுபவர்களாக இருந்தும் மாப்பிள்ளை தேடுபவர்களாக இருந்தும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோமானால் அவர்களுக்கு இந்த மாதத்தில் முடியக்கூடிய தருவாய் கிடைக்கும், நல்லபடியாக முடியும். நீங்கள் முயற்சி செய்யணும். ஏன் முயற்சி அது கூட எளிமையாக நடக்காதா அப்படின்னா, கடகராசி என்பவர்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். சனி பகவான் இந்த ஜாதகருக்கு கலத்திரகாரகன் 8இல் மறைவது நலத்தை தரக்கூடியதாகும். இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார், ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் இவர்களுக்கு பலம் இல்லை, பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர், வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் கொடுப்பார். ருணர நட்சத்திர ஸ்தானத்தை அவர் பலப்படுத்துவார். கடன் வாங்கி வீடு கட்டணும், கடன் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணணும். அந்த கடன் வாங்கி கட்டும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, ஏன்டா இந்த கடன் வாங்கணுமோ அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் மனதில் அளவில் ஓடக்கூடியதாக இருக்கும். இப்போது வீடு கட்டியவர்கள் அதாவது கண்ட சனி பகவான் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு வாங்கியவர்கள் 8ஆம் இடத்துல நாம் அந்த ரீபேமெண்ட் பண்ணினே இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி இருக்கணும்னா, இதனால் எந்த சுகமும் இல்லை, ஆனால் நான் தேவையில்லாத அந்த கடன் வாங்கிட்டணும்னு தெரியல. வீடு வாங்கின பிரயோஜனமே படலை, அது பாட்டுன்னு எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கிறேன். அது வாடகை, நான் கட்டுற வாடகைக்கும் அது நமக்கு கை கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சம்மந்தமே இல்லாத இருக்குது. ஆனால் நான் தேவையில்லாத இவ்வளோ கடன் வாங்கிட்டேன், என் கை காசு போட்டு கட்டின்னு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போது இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் என்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு சுபத்தையும் சேர்த்து கொடுப்பார். அது கஷ்டமானதாக நமக்கு தெரியும். பிற்காலத்தில் அது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். திருமண பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார். திருமண பாக்கியம் நமக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அது விரயத்தில், அதாவது சுப விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் திருமணத்திற்காக நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு சுபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரிக்கிறார். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா, செவ்வாய் ராகு சேர்க்கை, லக்னத்துக்கு பாக்கியத்தில் பலத்தில் இருக்கிறார். அதனால் தொழிற்சானமும் நமக்கு சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தொழில் பாக்கியம் பலம் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வேலையில் எந்தவித தொய்வும் இல்லை. இந்த வேலையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அது தன்னாலேயே நீங்கிடும். நமக்கு குரு பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடியதில் நமக்கு ஒரு அற்புதத்தை, ஆனந்தத்தை தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதனால் நேயர்களே, இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா,
தெய்வ வழிபடுவது மிக மிக சிறப்பை தரும். ஆலயம் தொழில் சாலமும் நன்று. அதாவது நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பப்போலாம் ஆலயத்துக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும். இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கோவிலில் இருக்குதா, அப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் எந்த கோவில் போகலாம்? துர்கையம்மன் கோவில் போகலாம். அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் பெருமாள் கோவில் போகலாம். பெருமாள் கோவில் போயிட்டு வழிபட்டு வருவது, துர்கையம்மன் கோவிலும் பெருமாள் வழிபாடும் மேற்கொள்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் ஆரோக்கியத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கடகராசி என்பவர்கள் நேராக பெருமாள் எந்தெந்த பெருமாள் கோயிலும் பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்கள் தாராளமாக பாருங்கள். பள்ளிக்கொண்ட பெருமாளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அங்கேயே நீங்கள் இந்த துர்கை வழிபாட்டை பண்ணுங்கள், உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும். விஷ்ணு துர்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத வழிபாட்டு முறை அந்த பெருமாள் கோவிலில் இருக்கும். அதனால் பெருமாள் கோயிலில் போய் விஷ்ணு துர்கையும் வழிபட்டு வாருங்க. பெருமாளையும் தாயாரையும் செவிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு விசேஷ பாக்கியம் பலத்தை தரும். போகும்பொழுது பெருமாள் கோயிலில் போகும்பொழுது நம்ம ஏதாவது ஒரு பழமோ பூவோ வாசனை திரவியங்களோ இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். தைரிய வீரியங்கள் பெற நீங்கள் பெருமாள் வழிபாடை பெறுவது, சக்கரத்தார் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தை தரும். ஒரு சிறு ஐயமும் இல்லை. அதனால் நேர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் பெற விஷ்ணு துர்கையையும் பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள். யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.